ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கட்டுற பாருங்க வீடியோ நேற்று பார்த்தோமா. இன்றைக்கி ஒரு 2-3 காடு வந்து கையில் எடுத்து போட்டுருக்குது. அதை தான் இன்றைக்கி சுட்ட போகிறோம். அதுங்காட்டி மாப்பிள்ளை வேறு கொஞ்சம் சொன்னால் இப்போ தான் நான் வந்தேன் இப்போ உழவுட்டு, அதனால் அதை சுட்ட போகலாம். வேலரில் அரிக்கம்பி வேறு நிறையா உடஞ்சி போயிருக்குது. அரிக்கம்பி மாற்றணும், டாப்பு போடணும். நெல்லுக்குள்ளனாச்சும் போட்டுறானாமா ஆவாதாட்டுக்குது. ஏன்னா நீனு ஓட்டுறன்னைக்கு மட்டும் மழை வெய்ய அடிக்க மாட்டேங்குதா? இந்த மானதுக்கு என்ன தான் வரும்? நான் அன்னைக்கு ஓட்டுறேன் காட்டுது இருக்கிற நேரம். நான் அன்னைக்கு ஓட்டமாக்கோ வெயிலான வெயில் போட்டு சாவ அடிச்சுது. நீ பாருங்க வெயிலே இல்லை, மானம் அப்படியே தண்ணி இருக்குது. அவ்வளோதான் ப்ரோ, பாட்டுக்கு வந்துட்டோம். ஒரு கொஞ்சம் தூரம் இந்த கல் தட்டில் போனால் பிளேஸ் வந்து இடம். சரி, இந்த வருஷம் மழை இல்லை தம்பி. ரொம்ப இந்த ஐட்டு ஓவர் காய்ச்சல். என்ன பண்ணுறது? கண்டிப்பாக என்ன பண்ணுறது? ஆமாம்மா, ஓட்டம் கொஞ்சம் கம்மி தான்ப்பா, ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது? ஏதோ ஒரு தொழில் மாற்றணுமே, என்ன பண்ணுறது? சும்மா டைமுக்கு அப்புறம் டிரைவர் ரெகுலராக போட்டு அவனுக்கு வேலை கொடுக்கணும், இல்லைனா அவன் ஓடி போயிடுவான். சீசனுக்கெல்லாம் பிடிக்கிறதுனால டிரைவர் வேறு வண்டிக்கு ரெகுலராக கூப்பிட்டாங்கன்னா போயிடுவாங்க. ஏதோ வாரத்தில் 7 நாளாக ஒரு நாள் வேலை இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவானுங்க. வேலையே கொடுக்கலன்னா அப்புறம் சீசன் டைமுக்கு இப்போ எத்தனை பேர் சீசனுக்கு மட்டும் டிரைவர் இல்லைன்னு தொலைவுறாங்க. கண்டிப்பாக சரிப்பா, சரி, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஓகேண்ணா. கண்டிப்பாக ஓகேண்ணா. அதெல்லாம் வர பிரேக் அடிச்சா கஷ்டம், அவ்வளோதான். ஓகேங்கப்பா. குறைஞ்சது ஒரு 50 கட்டு ஒரு ஆகிட்டு இப்படி ஆயில் விட்டுக்கிட்டோம்னா ட்ரெயின் வந்து லைஃப் வரும். அந்த பக்கம் போய் இந்த மோட்டர் விட்டுக்கிட்டுக்கலாம். மறுபடியும் 5 கிளப்பு ஓட்டணும், கட்டி உடைக்கணும், பார் ஓட்டணும். நூலு கண்டு அடியில் ஒன்றுக்குதா? கால் சந்தில் பெரிய கண்டு கொடுத்தனங்க. இந்த நூலு கண்டு போட்டு கரெக்டாக எத்தனை கண்டு ஓடி இருக்குது? ஒரு கண்டு கூட நம்ம கணக்கு வைக்கலடா. நிறைய பேர் கேட்குறாங்கடா, ஒரு கண்டு எத்தனை நம்ம மிஷின் எத்தனை கண்டு ஓடுதுனே தெரியலையே. ஆனால் ஏதோ ஒன்றில் வந்தாலாச்சும் கண்டுபிடிக்கலாம்ல. நம்மளுது எத்தனை ஓடும்? தல்ல ஓகே. நம்ம அந்த காடு பூரா பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து போட்டது. இது ஏன் மிஷின் விட்டு இருக்கலன்னா அதுக்கு என்ன காரணம்னு கேளுங்க. மிஷின் விட்டு யாருக்காத்துக்கு காரணம் கேளுங்க. ஒண்டா இருக்க மாட்டோமா, வேஸ்டேஜ் நிறையா ஆயிருமா.
அதனால் கையில் தான் அறுத்து மிஷினில் சுற்றுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது எது இப்போ தான் அந்த 2 வருஷமாக தான் மிஷினில் சுற்றி போடுறாங்க. இதை ஆள் கூப்பிட்டு பற்ற வச்சு ஏகப்பட்ட வேலை செய்கிறதுக்கு மிஷினில் சுற்றினா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு. என்ன மாப்பிள்ள பண்ணுற? ஓ, ரேட்டை பண்ணுறாரு. 50லே விட்டுருமா? இப்போ 40 மாற்றாத. 51 வச்சுருவா. 51லாம் வைக்காத, 50 வை போதும். பேலரை பொறுத்தவரையில் எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ. ஒரு பாட்டில் பூச்சாட்டம் ஓடிட்டு இருக்குது. கொடுத்த காசு ஒர்த்து தருமை. ஒருத்தர் சொல்கிறான் $1000 வெயிட்டுன்னு. அது கண்டிப்பாக வெயிட்டு கொஞ்சம் லைட்டாக இருக்கத்தான் செய்யுது. ஒன்று இழந்தால் தானே ஒன்று வெயிட்டாக இருக்குதுன்னு பார்த்தாலும் நமக்கு மிஷின் இடமா இருக்குதா, எதை வேணாலும் போட்டால் ஓடுதா, நமக்கு அதுதான் தேவை. அரி எப்படி இருக்குது பாரு. ஒன்றும் ஓடலை. காட்டை பார்த்தா முழு வலிச்சு எடுத்துக்கிச்சு. செயின் தான் ப்ரோ மெயின். எங்களுமே செயின் கொஞ்சம் லூஸாக இருக்க மாட்டேங்குது. அதில் ஏறுது பாருங்களா, அந்த ஏறுதா ரோலரில் ஏறி வருது. ரொம்ப தலைப்பொழுது கிடக்கு செயின். மாப்ப அப்படியே இறங்கி வா. செயின் இழுத்து வைக்கணுமா? அது அந்த லூஸு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? லைட்டாக லோடு உள்ள கட்டை இருக்குது. கட்டை போனதுக்கப்புறம் பாருங்க. நேரம் ஓ, அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாமாம்மா வீடியோ எடுக்கலாம். சுற்றிட்டு வரோம். ஃப்ரெண்டும் டாப்பும் போடணும். நாளைக்கு எதுவும் வேலை வேணால் இந்த காகம் இடத்த பட்டக்காரரை போய் ஒரு மேய்ச்சி டாப்பை போட்டு கொடுத்தோம் முதல்ல அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கட்டுறப்பாரோட இதுதான் முழங்கு அதிகமாக இருக்குது. அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. ஊறுப்பட்ட முழங்கு ஏறுது. அரிசி மண்ணில் வாட்டமாக மிஷினில் இருக்கிறதுக்கு சுற்றுறது வசமே போட்டாங்க. கலாம்பலான்னு போடாத. லோடாகிடுச்சு, வேலை முடிஞ்சுது. இந்த பாரத் பேலரை பொறுத்த வரலாம் ஆளுங்களுக்கு வேலையே கிடையாது. எல்லாம் அதே பார்த்துக்கு. அதே மாதிரி இது கரெக்டாக இருந்தால் தான் எதுக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதை அப்படியே கவத்தை எடுத்துகிட்டு விரிச்சு விட்டிங்கன்னாக்கா இப்போ அது கிடக்குதில்ல, அப்படியே விரிச்சு விட்ட மாதிரி இருக்கும். அதில் அப்படி வராது, கச்சா முச்சான் இருக்கும். பிரிச்சிங்கன்னா இது எப்படி அங்கே போட்டிருக்கிறோமோ கவத்தை எடுத்துகிட்டு ரோலை உருட்டணும்னா அப்படியே பாய் மாதிரியே வரும். இங்கே எப்படி கிடக்குதோ அதே மாதிரி ரோலில் போய் ஏறிக்கும். அப்படியே சுற்றி ரோல் பண்ணிக்கும். ஆனால் இது மாதிரி போடணும். ஒவ்வொருத்தரும் அறுத்து போட்டிருப்பாங்க பாருங்க, இப்படியும் போட்டிருப்பான். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இது மாதிரி அரிசி மாதிரி போட்டால் அதை பிரித்து போகிறதுக்கு சூப்பராக இருக்க மாட்டேங்குது. அதே மாதிரி ப்ரோ இன்ஸ்டாகிராமில் நான் நிறையா பேர்கிட்ட பார்க்குறேன்.
ஆனால் இப்போ கூட ஸ்கேல் பேலர் எடுக்கிறாங்க. அது எதனால் எடுக்கிறானே தெரில. எல்லாத்துலேயுமே வந்துருச்சு, ஸ்கேல்லெஸ் வந்துருச்சு. ஆனால் இப்போ கூட பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து ஸ்கேல் எடுக்கிறாங்க. ஏன் இன்னுமே வர காலத்துக்கு ஸ்கேல்லெஸ் எடுக்கலாம்ல? எனக்கு இது எந்த வேலையுமே இல்லை ப்ரோ. எல்லாமே அதே பார்த்துக்குது. நமக்கு வேலை இல்லை, எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்காகவே பண்ணிக்குது. அப்படி இருக்கும் போது ஏன் வந்து இன்னும் ஸ்கேல் எடுக்கிறான்னு தெரியல. இந்த கர்சரில் எடுக்கிறவங்க எல்லாம் வந்து இன்னும் ஸ்கேல் தான் ப்ரோ எடுக்கிறாங்க. கர்சரில் இன்னும் ஸ்கேலஸ் வரலையா? கர்சர் எடுக்கிறீங்க. ஏன்னா பேலர் எடுக்கிறத வந்து நம்மளுடைய திருப்தி தான், அவங்க டேஸ்ட்டு தான் எடுப்பாங்க. இப்போ நான் இதை எடுத்துக்கிறதுனால அடுத்து இன்னொன்று எடுத்தேன்னா அதை தான் விரும்புவேன். அதனால் அவங்களோட விருப்பம் தான். அவங்க இப்போ ஒரு நண்பர் கேட்டான் அன்றைக்கி, ஏன்னா இது வச்சுக்கிறீங்களே செலவே பண்ணுறீங்களே. ஓகே, பேலர் பேரை சொல்ல விரும்பல. ஏன்னா இதை விற்றுட்டு வேறு நல்ல பேலர் எடுத்துக்கலாம்ல, வேறு கம்பெனி எடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டேன். அதுக்கு இருந்துட்டு அவர் என்னன்ட்டார், இல்லை தம்பி இதுக்கு வந்து ஸ்பேர்ஸே என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஸ்பேர்ஸ் இருக்குது. அதனால் இதே எடுத்துக்கிட்டால் போட்டுக்கலாம். இதே வேறு பிராண்டு பேலர் எடுத்தோம்னா வந்து என்ன ஒரு பிரச்சனைனா, ஜாமானமெல்லாம் இதெல்லாம் சும்மா கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அது ஒரு பிரச்சனை இல்லை. அவர் சொல்கிறது அது கரெக்டான வார்த்தை தானே. நான் லிவர் ஆப்ரேட் பண்ணுறேன். நம்ம லிவர் ஆப்ரேட் ஒவ்வொரு இடத்துலாம் பண்ணி அதில் ஒரு கூட்டு அதெல்லாம் பாவ புண்ணியமாக பார்க்க மாட்டேன். அன்றைக்கி ஒரு அடிப்பட்ட வளர்த்து போய்க்கிறாங்கிறேன். நீ எல்லாம் மரத்தால் அறுத்து போட்டுருக்கியா, அதை எடுத்துட்டு போய்ட்டான். டோயிங் கேப்சரை மட்டும் அடிக்கடிக்கு போயிடுங்க. அப்படியே ஒரே செகண்டு பாப்பா அதுக்குனா தான் உங்களுக்கு சவுண்ட் வர. ஐடியாடா அதான் இருந்தால் செடுக்கிற வண்டியாக இருந்தால் அப்படியே பின்னாடி போகும். இந்த வேகமே பின்னாடி போகும். கத்தாது வெடிச்சு. அதே மாதிரி இதில் வெள்ளை சுற்றணும்னா கல் காடு இருந்துச்சுன்னா நூல் அறுத்து கொடுத்துச்சு. இது ஒரு பிரச்சனை ப்ரோ. எல்லா பேலருமே இது நடக்குமாடா? அட கல் அடிச்சுதுன்னா நூல் சென்டரில் பிடிச்சிட்டு போகுதா வெடிக்குதா? சரிண்ணா, சரி. சரி, வர அதே மாதிரி இந்த வண்டியில் மிஷினில் இருக்கிறத இப்போ இதில் சுற்றணும்னா கத்தையில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அப்படியே அரிசியாக தான் எடுத்தே போட்டு வச்சுருக்கோம். கச்சாமச்சானே இருக்காது. நாளைக்கு பிரித்து போட்டாங்கனாலும் கத்தையாக பிரித்து போகிறதுக்கு அருமையாக இருக்கும். அப்படியே ரோல் மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். இதில் அது ஒரு பெனிஃபிட். ஆனால் இதே வளர்ச்சி தட்டாக இருந்துச்சுன்னா ஒடிச்சு போடும். கொட்டை தட்டை இப்போ இது வந்து கரெக்டாக கத்தை வளர்த்தி அங்கே பாருங்கள், அதிலே தெரியுதா? அதில் ஃபினிஷிங்னா பக்கா. ஃபினிஷிங் பொறுத்தவரைலாம் பயந்துக்காதீங்க ப்ரோ. ஃபினிஷிங்லாம் அருமையாக வருது. ஒருத்தர் சொல்கிறாங்க இப்போ பாரத்தை வந்து ஃபினிஷிங் வரலன்னு. நல்லா இருக்குது ஃபினிஷிங். இல்லை ஃபினிஷிங் வராதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. உள்ளே இங்கெல்லாம் டேப்பர் போட்டுருக்குறாங்க. மற்ற டேலரில் வந்து வெல்டு வச்சுருவாங்க வெளியிலிருந்து. நீங்கள் அக்கா எப்படி சொல்கிறது, அக்கா எல்லா ஜாமானையும் கழட்டுற மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. வேற எங்கேயும் வெல்டு வச்சுட்டாங்க. இது எல்லாமே தனித்தனியாக நம்ம வாங்கி மாட்டிக்கலாம். எக்கனாமிக்கில் தான் ஓடுது.
200 250 வந்து ஓட்டிட்டு இருக்கிறான். தைரியமாக எடுக்கலாம். நான் இதுக்கு ப்ரொமோஷன்லாம் இல்லை, வேலை நல்லா இருக்குது ப்ரோ. எடுக்கிறீங்க எடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, ஓடும், காப்பாற்றும். நான் உங்களை அகல பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளாது, காப்பாற்றும். பேர்ஸ் அதிகமாக தேவையில்ல, அது ஒரு மெயின் இது நல்லா அடிப்பிடிக்க தாங்குற பேலரு. ரெயிலர் செட்டை மட்டும் பார்த்து கீழே கல்லில் அடிக்காத மாதிரி, முட்டுக்கல் அடிக்காத மாதிரி பார்த்து ஓட்டினீங்கன்னா அருணும். ரீலர் பெண்டு பண்ணிவிட்டிங்கன்னா இந்த பேலரில் எந்த பேலர் ரீலர் பெண்டு பண்ணிட்டோம்னாலும் அரி கரெக்டாக எடுக்காதுன்னு வச்சுக்காங்களேன். கட்டு அடித்து கட்டு அடிக்கிறதுல வண்டி வீலே திட்டிட்டு போயிட மாட்டேது. 4 வீல் டிரைவ் வீலு அந்த போர்டு போடுறான் மாப்பிள்ள. செடில் கியர் வந்துருச்சுங்கிறாங்க ப்ரோ யுவடெக் ப்ளஸில். நான் ஜாண்டியரில் எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். இன்னும் 2-3 மாதத்தில் வந்து மகேந்திராவிலே செடில் கியர் வந்து லான்ச் ஆக போயிடும். இப்போ தான் வண்டி டெமோ பீஸ் வண்டி வந்திருக்குது. எப்போ வந்து இதுக்கு வரப்போதோ தெரில, டெமோ அந்த இது கம்பெனிக்கு வந்துச்சுன்னா நம்ம மகேந்திராவிலே செடில் கியர் எடுத்துக்கலாம். அது இப்போ வர கியர் பாக்ஸ்லாம் நல்லா ஆல்ட்ரு பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இன்னுமே ரசம் இது மாதிரி பேலர் ஓட்டணும், நமக்கு அதிக மல்டிபர்பஸ் யூசேஜுக்கு வேணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, மகேந்திரா எடுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா செடில் கியர் எடுத்துக்காங்க, சூப்பராக இருக்கும். ஓகேவா, எந்த பிரச்சனையும் இல்லை, எதை வேணாலும் தட்டுன்னு தட்டலாம். இதில் வந்து 585 575 வோல்ட் ப்ளஸ்லாம் வந்து செடில் கியர் வந்துருச்சாம் ப்ரோ. அது வண்டி வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. சேலத்துலேயும் 2 கொடுத்துட்டாங்க, கள்ளக்குறிச்சிலையும் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, நான் பழைய வண்டிக்கு கேட்டிருக்கிறேன், அது இன்னும் வரல அப்படிங்கிறாங்க. பழைய வண்டியில் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு இன்னும் வரலங்கிறாங்க. ஆனால் ஆப்ஷன்லாம் வெளியில் கொடுத்துக்கிறேன். ஆனால் கிரவுண்டில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் வேறு மாதிரி இருக்குது, தொட்டி மாற்றுற மாதிரி இருக்குதுங்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறதுனே தெரில. நான் ஒரு 40,000 50,000 ஆனாலும் சரி, கிடைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம இதிலே ஏற்றிக்கலாம் அப்படின்னு நான் ஒரு தாட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் எப்படி சொல்கிறது, இல்லையே வந்தால் பரவாயில்ல, வந்திருந்தா இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரிவர்ஸ் வந்து ஸ்லோவாக இருக்குது பாருங்கள். இப்போ ஓட்டுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அஜித் வந்து மேக்ஸிமம் ஐ செகண்டில் தான் ஓட்டுறான். ஆனால் ரிவர்ஸ் போகிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிவர்ஸ் ஸ்லோவாக தான் இருக்குது. அதாவது ஐ செகண்டை கம்பேர் பண்ணும்போது ரிவர்ஸு ஸ்லோவாக இருக்குது. ரேஸ் இல்லைன்னா அதிகமாக வைக்கிற மாதிரி இருக்குது. இதே செடில் கியராக இருந்தால் ஃப்ரண்டில் என்ன வேகம் போகிறோமோ பேக்கில் அதே வேகமாக இருக்கும். இதில் ஒரு 5 கத்தை சுற்றியாச்சு, இன்னொரு வயல் போகணும், அங்கே ஒரு 5 கத்தை சுற்றணும்னா 30 கத்தையாச்சு. இன்றைக்கி பேலர் பரவாயில்ல, கட்டுறப்பாரு தான் இன்றைக்கி காலையில் சும்மா நிற்கிது, எதுவும் வேலை இல்லை. நூல் வேறு எடுக்கணும். உங்கள் ஏரியாவிலாம் நூல் கண்டுக்கு என்ன ரேட்டுங்க ப்ரோ? எங்கள் ஏரியாவில் வந்து நூல் கண்டு வந்து கிலோ வந்து 155 ரூபா. அதாவது ஒரு கண்டு 495 ரூபா, 500 ரூபா வருது. உங்கள் ஏரியாவெலாம் நூல் கண்டு என்ன ரேட்டு? 8 பிரி நூல் யூஸ் பண்ணுறீங்களா, இன்னும் அதிகமாக இருக்குதா, இல்லை இன்னும் கம்மியாவா, இல்லை சணல் யூஸ் பண்ணுறீங்களா? எங்கள் சைடு சணல் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, இந்த நூல் தான் யூஸ் பண்ணுறாங்க. சணல் போட்டால் அத்து போயிருதுங்கிறாங்க. அது இல்லாத சணலை வந்து தண்ணியில் நனைச்சி கொடுத்துட்றாங்க. சணல் வெயிட்டுக்கு தகுந்த கத்தை வரமாட்டேங்குது. ஏதோ ரெவலரில் கல்லோன்னு ஏறி வச்சு எடுக்குது, டனார் டிமிருங்குது. இந்த கல் வேறுனா ரோலர் ஆனால் ரோலர் நம்மளும் வளையுது ப்ரோ. அதை வந்து நான் சொல்ல போயிட்டு பாருங்க, ரோலர்லாம் ஒடுங்குறதெல்லாம் ஒடுங்குது. ஆனால் ஃபஸ்ட்டு வந்த பாரத்தெல்லாம் ஒடுங்கவே இல்லை. ஆனால் வெயிட்டு ஓவர் வெயிட்டு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ரோலரோட திக்னஸ் குறைச்சிட்டாங்க. அது மாற்றிக்கலாம் ப்ரோ. ரோலர் ரொம்ப ஒடுங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ரோலர் மட்டும் தனியாக வாங்கி மாற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது தான் கிடைக்குதா, ரோலர் தான் தனியாக கிடைக்குதா, வாங்கி மாற்றிக்கலாம். பாரு இப்போ ஐ செகண்டு வரான், செகண்டா தேர்டா என்ன விஷயம் வருது பார்த்தீங்க வண்டி. மட்டும் போடுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வரப்பாரம் போடக்கூடாது பாருங்கள். ரொம்ப வரப்பாரம் போட்டிருக்கிறாங்க. அதை எடுக்கிறது கொஞ்சம் குளறுபடி ஆகும். முடிஞ்ச அளவுக்கு அரியை வந்து ஒரு வரப்பில் இருந்து ஒரு 3 அடி உள்ளே அடக்கி போட சொல்லுங்கள். அப்போ தான் வந்து
நமக்கு பேலர் ஃப்ரீயாக போய் கட்டிட்டு வர்றதுக்கு இடம் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வச்சுக்கோங்க ஓரம் பாரம்லாம் நின்று போயிடும்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துட்டு பேசிக்கிறேன் என்ன சொல்கிறாங்க. ஓடலாம்டா, உனக்கு இல்லாத ஓட்டையா இது? ஒரு வயலில் எடுத்தா அவ்வளோதானா? ஆமாம். அப்போ அது எங்கே இருக்குது? ஆயில் மாப்பு 16 கட்டு தான் ஓடி. சேகர குட்டைக்கு ஓடுறது. இந்த வயலில் இன்னொரு கீழே ஒரு பெட்டு ப்ரோ. 2 வயலையும் ஓட்டினா வேலை முடிஞ்சுது. அதே மாதிரி இந்த பேலரில் வந்து சீப்புன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த சீப்பு வந்து பயங்கர வெயிட்டு. மற்ற பேலர் கம்பேர் பண்ணும் போது இது வந்து சீப்பு வந்து ஊருக்கு வெயிட்டு. கோமதியெல்லாம் வந்து சீப்பு ரொம்ப வெயிட்டு கம்மியாக இருக்கும். கல் ஒன்று போயிடுச்சு எடுத்துட்டு அம்மாரிச்சு இங்கே இருந்துச்சு. சத்தம் கேட்குதா உங்களுக்கு? நூலுகண்டு மேலே மாப்பிள்ளைக்கு என்ன கோபமோ தெரியல, அந்த அழுத்த அழுத்துறான் நூலுகண்டை. நான் போட்டிருக்கிறது நல்லா சாரி அழகாக போட்டிருக்கிறாங்க. வண்டியில் இருக்கிற சுற்றுறதுக்குனே போட்டாங்க என்னன்னு தெரியல, ஆனால் அருமையாக இருக்குது. இங்கே உணவு சாப்பிட்டு பூஜியா அந்த வெயிலில் உழுந்த மாதிரி இதில் கட்டு உழுவுல ரொம்ப கம்மியாக இருக்குது. மாப்பிள்ளை பிரேக் அடிச்சு திருப்பண்ட பாரு. அடிக்கிற பிரேக்கில் கீழே ஆக்சியில் கட்டாயி விழுந்துட மாட்டேங்குது. அந்த போர்டு போடுறான். வரேன் அந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர் வேறு டீ குடிக்க கூப்பிடுறாங்க. இன்னைக்கு போய் யார் பிடிச்சி விடணும் மாப்பிள்ள பானட்டுக்கு? பக்கமாக பிடிக்கவே இல்லை. அதே மாதிரி இந்த தட்டை இருக்கிறது, இந்த கட்டரபாரெலாம் ஓட்டணும்னா வந்து எப்படி சொல்கிறது, இப்போ கட்டரபாருக்கு டெய்லியும் ஏர் பிடிச்சாகணும். அப்படிலாம் இல்லை, அடைச்சிக்கிச்சுன்னா எல்லாம் கொதிச்சு போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கட்டரபாரெலாம் டெய்லியும் போக பிடிக்கணும். இந்த பேலர் ஓட்டுறவங்க நமக்கு உங்கள்கிட்ட அந்த ஏர் பிடிக்கிறதுக்கு வசதி இல்லைனாலும் என்ன பண்ணுறீங்கன்னா, பஞ்சர் கடையில் போய் 50 ரூபா 60 ரூபா கேட்டாலும் சரி, நல்லா ஒரு ஐட்டம் க்ளீனாக வாரம் ஒரு ஐட்டம், ஒரு கத்த காசு போனால் போயிட்டு போகுது. வாரம் ஒரு ஐட்டம் ஏர் பிடிச்சி க்ளீன் பண்ணிக்காங்க. க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இன்ஜின் லைஃப் நல்லாவே இருக்கும். இப்போ ரேடியேட்டர் ஏர் பிடிக்கிறதுக்கும் இன்ஜின் லைஃபுக்கு என்ன ப்ரோ வித்தியாசம்னா நிறையா இருக்குது ப்ரோ. இன்ஜின் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே டெம்பரேச்சர் அதிகமாகவே ஓடிட்டு இருந்துச்சுன்னா இன்ஜினோட லைஃப் குறைஞ்சிரும். உள்ள டெம்பரேச்சர் ஓவர் ஆச்சுன்னா லைனரு ரிங்ஸு இதெல்லாம் வந்து டெம்பரேச்சர் அதிகம் ஆகிட்டால் லைஃப் குறைஞ்சிரும், வண்டியோட பர்ஃபார்மன்ஸே குறையும். எனக்கு தெரிஞ்ச வரலும் சொல்கிறேன், அது ரைட்டாக தப்பான்னு தெரில. அதை பற்றி யாருக்கு விஷயம் டீட்டெயிலாக தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு இன்ஜின் வந்து அளவுக்கு மேலே ஹீட்டாக ஆகி ஓட்டினோம்னாவே இன்ஜினோட லைஃப் குறைஞ்சிட்ருக்கும். டெம்பரேச்சர் ஒரே சீராக மெயின்டைன் பண்ணோம்னா மட்டுமே அந்த இன்ஜின் வந்து லாங் லைஃப் வரும்.
அது ரைட்டாக தப்பான்னு கம்மியில் சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை மாப்பிள்ளைக்கு வேறு அரிய வேறு இப்படி போட்டாங்களான்னு டங்குன்னு குதிக்குதான். அதே மாதிரி ரீலர் செயினில் இறக்கி போடுறீங்கள, ரீலரை ஃபுல்லாக இறக்கி போடாதீங்க. இதோட டிப்ஸ் நிறையா இருக்குது. அந்தான ஒரு லிமிட்டுக்கு மேலே அதையும் மீறி அடித்தாலும் இந்த ரீலர் சுற்றுங்களாம் அடிக்கடிக்கு மாற்றுவீங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேலரோடு வந்தது, அதெல்லாம் இன்னும் இது வரலும் கட் ஆகலை. அதுக்கு என்ன காரணம்னா அந்தான சைடு ஒரு கம்பி ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு லிமிட்டேஷன் சைடு. அதுக்கு கீழே வந்து பேலரு இறங்காது. அது மாதிரி கொடுத்தீங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு நம்ம அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு செயின்லேயே கண்ட்ரோல் பண்ணலான்னு நினச்சோம்னா, ஒரு ஐட்டம் வந்து செயின் ரொம்ப ப்ளே வச்சு போட்டோம்னா என்ன ஆகும்னா, செயின் ஸ்ப்ரிங்கை கட் பண்ணி போடுன்னு வச்சுக்காங்களே. ஓகேன்பா, அவ்வளோதான். நம்ம இது வீடியோ எடுக்க மட்டும் சார்ஜ் பத்துன்னு பார்த்தா சார்ஜ் பத்தாதாட்டுக்குது. இது வேறு கேமராவில் வேறு 8 சார்ஜ் வந்துருச்சு. முடியை மட்டும் ஷூட் பண்ணுறேன். அதுக்கு மேலே நாளைக்கு வேறு வீடியோ சந்திப்போம். பார்க்குறது இப்படி தான் ப்ரோ இருக்குது. ரேடியோட்ரு எங்கடா ஏறும் போகல ஒன்றும் போகலன்னு தான் தோடுது. ஆனால் போய் ஏர் விட்டு அடிச்சோம்னா ரேடியோட்டில் என்ன மாதிரி ஏர் போகுதுங்கிறீங்க. கற்று வெறும் உணங்கா வெளியே வரும். அப்படியே போய் ரேடியோட்டில் போய் கோர்த்து போய் நின்றுக்குது ப்ரோ. இதுக்கு தான் வந்து ஜாண்டியர்லாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், ரிவர்ஸ் ஃபேன். அது ஒரு குட் ஐடியா தான், ஆனால் வந்து அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணுமே. அது எதுக்கு அந்த ரேடியோட்டுக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்கன்னா, இன்ஜின் ஓவர் டெம்பரேச்சர் ஆகி இன்ஜினோட லைஃப் குறையக்கூடாதுங்கிற ஒரே காரணவசம் தான் கொடுத்துருக்குறாங்க. அதை கரெக்டாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம், 2 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம், அதை வந்து அந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்ல வேலை அது இழுத்து பிடிச்சா மட்டும்தான் அந்த ஃபேன் வந்து சுற்றுற மாதிரி கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா தேவை நம்மளால இழுத்து போட்டு ஆப்போசிட் விட்டுருவாங்க. ஃபேனில் எப்படி தூசி எடுக்கணும் அப்படி விட்டால் இன்ஜின் மேலே காற்றடிக்காது, இன்ஜின் குறைஞ்சிரும். இப்போ வந்து அந்தாப்புல இல்லை, இது எத்தான் தெரியாது. ஒவ்வொருத்தரும் வந்து நங்குன்னு ரூபாய் வச்சுக்கிடுவாங்க இந்த அரி எடுக்கிறதுக்கு. இந்த கல்லில் இடித்தா அது கத்தை இறங்கி விட்றது என்னங்க பண்ணோம், புட்டு போடும் தானே. இந்த ரிவேர்ஸ் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போகணும். இல்லைன்னா வச்சுக்காங்க அந்த பின்னாடி கத்தை இறங்குதில்ல, அதெல்லாம் வளர்ந்து போயிடும். ஏன் அங்கே வச்சுட்டு போகிறான் புரியுதா? ஒன்றை வரதுக்கு ஒரு பயம்தான். பின்னாடி இடிச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு. இதை எடுத்துகிட்டு இன்னும் 2 வெயில் மாப்பிள்ளைங்க போடுது. நீங்கள் இதே கிண்டிக்கிட்டு இருக்கிறதா வேலை. அரி அந்த வெயில் ஓரளவுக்கு போட்டிருந்தாங்க. இந்த வெயிலில் எல்லாமே ஆப்போசிட்டில் போட்டாங்க. டங்குன்னு களத்தில் ஏறி தான் இருங்க. எல்லாமே இப்படி தான். டங்குன்னு அடிச்சே தான் ஓடியாகும். கையில் அறுத்ததை கட்டணும்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து காட்டுக்காரரை வந்து அரியாக போட சொல்லுங்கள். இல்லைன்னா வச்சுக்காங்க வேலைக்கே ஆகாது. கச்சா முச்சான்னு போட்டிருந்தா மாப்பிள்ளை வேறு கொலை காண்டில் ஓட்டிக்கிறான். ஓட்டவே முடியல ப்ரோ. இதுக்கு மேலே வேகமாகவே இழக்க முடியல. டங்குன்னு அடிச்சுக்கிட்டே ஓடி இருக்குது. கத்தலோட ஆயிடுச்சு. நல்ல செத்த அந்த
ஓகேன்பா. எனிவே மாப்பிள்ளை ஓட்டி முடிக்கிட்டோம். மாப்பிள்ளை ஓட்டி முடிக்கிட்டோம் நாம்பளும். மாப்பிள்ளை பாய். அவ்வளோதான், பேட்ரி சார்ஜ் இல்லை. ஓகேன்பா. மாப்பிள்ளை ஓட்டிட்டு வரட்டும். நானும் போயிட்டு கொஞ்சம் கட்டுறப்பாரு பிளேடெல்லாம் கொஞ்சம் சேஞ்சு பண்ணணும். அதெல்லாம் மாற்றி வச்சா யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா ஓட்டுறதுக்கு ஆகும். ஓகேன்பா. நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் டாக்டர்.